ஏன் சின்மயி மேடம் இல்லை பாடியிருக்காங்களா பாட்டு? ஆமாம். என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசும்புங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசும்புங்கிறது இதுதான். நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சு தான் பாடினாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆமாம். சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி. ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறது இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் அந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீங்கள் அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்சி அதை முடித்து உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக எப்படி ஒரு இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பெரிய பாடலை உருவாக்க முடியாதுங்க. தமிழ் ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகி அவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க. அதுக்கு எத்தனை நாள் அற்புதமான படம்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் அவங்களுக்கு என்ன சீப்பாகி விட்டார்கள் என்ன? குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்கள் ஒரு பாடகி, பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க, இப்போ அது எதுவும் இல்லை. உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க. பாட்டில் ஒரு பாட்டை பழமுறை படித்து பாருங்கள். பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம்தான். இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும். நம்ம பொன் பார்த்து சொன்ன ஒரு விஷயம் சொன்னார். ஒரு நடிகர் கதை கேட்டோம், கமிட் ஆகிட்டோம், ஓகே. ஒரு நடிகர் கதை பிடிச்சி கமிட் ஆகிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும். நம்புனா அது நடிக்கணும், நம்பிக்கையிலே நடிக்கக்கூடாது. அவ்வளோ. அப்போ நீ கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டா அவனை போட்டு டார்ச் பண்ணக்கூடாது, டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது. அதை மாற்று, இதை மாற்று, இது ஏன் இப்படி ஷார்ட் இங்கேயே வைக்கிற, கேமரா அங்கேயே வைக்கிற. இது இயக்குற சித்திரவதை பண்ணுறது. கதை பிடிச்சா பிடிக்கணும், நடிக்காதீங்க, அவ்வளோதானே. உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு, பிடிச்சி போச்சு. படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை, சமத்தான நடிகர். ஒன்று அப்பப்போ கேட்டால் இது வேற நடிக்க வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்குது. ஃபுல்லாக விட்டார். படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா, ஓகே. அவர் சொல்கிற மாற்றம் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு. அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு கதாசிரியர். ஒரு நடிகர் இதான் கருத்து சொல்லலாம். ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப
இயக்குனருக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிரும், குழப்பம் உண்டாயிரும். குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அப்போ கரெக்டாக எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதான் அனுபவம். அதான் சார் பொண்ணு பார்த்தீங்கன்னா சார் அனுபவத்தில் போய் பக்கத்தில் வச்சுக்கணும். ஆமாம், அது சிலருக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் வளர வர இயக்குனர்லாம் உதயகுமார் சார் கூட நடிக்க வைங்க. அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது 2026. ஒரு 5-6 படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு, அது ஃபேஷனாக போச்சு, ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம். நடிக்கிறது அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. இந்த எலெக்ஷன் முன்னாடி 5-6 படம் நடித்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு அப்படி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். என்னது அதானே தலைவரே? ஓகே. எங்கள் சங்கத்தில் ஓட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அவருக்கு. என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும், அதில் அப்புறம் அந்த படத்தில் மிஸ்டர் கைலாஷ் மேனன். தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஷ் மேனன் சொல்லலாம், சமீரா ரெட்டியும் சொல்லலாம், ராகு எல்லாம் சொல்லலாம். நம்ம நாட்டில் உள்ள ஜாதி, தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது. எங்கே நம்ம இப்போ நான் ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் பண்ணியும் சொல்ல முடியாது, வினோத் தேவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக அது ஒரு கேஸில் இருக்குது. மேனன் அங்கே பார்த்தா அங்கே ரெட்டி, ஆந்திராவில் அதுவும் தப்பாகவே தெரில. இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி வெறி ஆட்டி படைக்குது. ஜாதி வெறி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இல்லை இங்கே கைலாஷ் மேனன் வந்திருக்காரா? ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம், நாங்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுறோம். கைலாஷ் மேனன் வாழ்த்துக்கள். பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. ரெட் லேபிள் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி, ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். லெனின் அவர் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட அந்த ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எங்கள் அன்பு நிறைந்த நன்றி.